நம்ம இப்போ ஃபார்மேட் பெயிண்டரை பற்றி பார்க்க போகிறோம். ஃபார்மேட் பெயிண்டருங்கிறது பார்த்தீங்கன்னா, ரொம்ப எக்ஸலில் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். என்ன காரணம் அப்படின்னா, இது வந்து பல வகையில் யூஸ் ஆகும். உங்களோட வேலையை வந்து மிச்சப்படுத்துறதுக்கு வந்து ரொம்ப உதவிகரமாக இருக்கும். ஃபார்மேட் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஃபார்மேட் பெயிண்டருங்கிறது இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதுக்கு முன்னாடி ஃபார்மேட்னா என்ன அப்படின்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, பில்லுங்கிறது வந்து இது மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இது ஒரு ஃபார்மேட்டு. அதே மாதிரி பில்லுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, கலர் அடிச்சு ஒயிட் கலரில் இது வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் லெட்டர் இங்கே வந்து ஒயிட் கலரில் இருக்குது. ஸோ இது வந்து டிஃப்ரெண்ட்டான ஃபார்மெட்டு. ஸோ வந்து இங்கேருந்து நான் காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணால் இந்த ஃபார்மெட் இருக்குது பார்த்தீங்களா, பில்லுங்கிறது வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து வீடுங்கிற மாதிரி உள்ளே இருக்கிற இடத்துல வந்து மனுஷங்க மாதிரி வீட்டுக்குள்ளே மனுஷங்க இருக்கிற மாதிரி நாங்கள் காப்பி பண்ணி இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறது பார்த்தீங்களா, அந்த வீட்டை மட்டும் அப்படியே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணால் இந்த கலர் வரணும், இந்த ஃபார்மெட் வந்து பிக்கு வந்து ஒயிட் கலர் வரணும். ஸோ இதெல்லாம் வந்து வரணும். ஸோ இதை வந்து எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். ஸோ இது வந்து நான் சொல்கிற எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் தான் சொல்லலாம். பட் ஆனால் இது வந்து மைக்ரோசாஃப்ட் வேர்டாக இருந்தாலும் சரி, இல்லை பவர் பாயிண்டாக இருந்தாலும் சரி, எதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபார்மெட் பெயிண்டருங்கிற ஆப்ஷன் இருக்கும். எல்லா இடத்துலையும் சேம் ஒர்க் தான் பண்ணும். ஸோ வந்து உங்களை ஈஸியாக யூஸ் பண்ணலாம். ஸோ நிறையா வேலையை முடிச்சப்படுது. சரி, ஓகே. இது வந்து இப்படி பண்ணிட்டு கண்ட்ரோல் 2 ஆப்ஷன் இருக்குது. நான் ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து எப்படின்னா கண்ட்ரோல் சி கொடுங்க. கொடுத்துட்டு Alt ES ஃபார்மட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா பாருங்கள், பில்ஸ் அதாவது இந்த ஃபார்மெட் வந்து அப்படியே இங்கே வந்துருச்சு பார்த்தீங்களா. ஸோ இங்கேருந்து நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியிருந்தா கூட உங்களுக்கு தெரியாது. இன்க்ளூடிங் வந்து இங்கே பாருங்கள், இந்த ஹெட் இந்த பார்டர்ஸோட சேர்த்து வந்திருக்கு. ஸோ நான் இங்கே வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து மறுபடியும் இதை காப்பி பண்ணி இந்த இடத்துல வந்து எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்கள். Alt ES V இந்த Alt ES வியில் வைக்கூடாது, வேல்யூஸில் ஃபார்மெட்ஸில் வச்சுக்கோங்க. அது பேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்ல விரும்புகிறேன். ஸோ இங்கே வந்து ரெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரெண்ட்டுங்கிறது வந்து அப்படியே தான் இருக்கும். பட் இதோட ஃபார்மெட் மட்டும் இங்கே மேலே போய் உட்காந்துரும். ஓகே கொடுங்க. பார்த்தீங்களா, ஆட்டோமேட்டிக்காக கம்ப்ளீட் ஃபார்மெட் வந்து போய் உட்காந்துருச்சு. ஸோ இது வந்து ஒரு செல்லாக தான் பண்ணணும் தேவையில்லை. ஒட்டு மொத்தமாக பண்ணலாம். கண்ட்ரோல் எஜெட் கொடுத்துருக்கேன். இப்போ பாருங்கள், ஒட்டு மொத்தமாக பண்ணலாம். அடுத்து வந்து பர்சன்டேஜுக்கு எப்படி பண்ணுறது, இன்னும் ஒரு சூப்பரான ஒரு ஷார்ட்கட் இருக்குது, அதையும் சொல்லித்தரேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஒட்டு மொத்தமாக கூட பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு வந்து இந்த என்டையர் இதோட ஃபார்மெட்டை காப்பி பண்ணி கண்ட்ரோல் சி கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு Alt ES ஃபார்மெட்ஸ் எஃப் கொடுத்தீங்கன்னா ஃபார்மெட்ஸ் வரும். கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே இருக்கிற ஃபார்மெட் அப்படியே இங்கே வந்துருச்சு பார்த்தீங்களா. ஸோ இதுக்கு வந்து இன்னொரு ஆப்ஷன் வந்து என்னென்னா, இதே மாதிரி இங்கே போயிட்டு கண்ட்ரோல் சி கொடுக்க தேவையில்லை. கண்ட்ரோல் சி கொடுத்துருங்க ஃபஸ்ட்டு. கண்ட்ரோல் சி கூட கொடுக்க தேவையில்லை. இது போய் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இந்த ஃபார்மெட் பெயிண்டர்னு ஒரு ஷார்ட்கட் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஹோம் பேஜில் காப்பி கீழே இருக்கும். கிளிக் பண்ணிட்டு இங்கே பாருங்கள், போயிட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃபார்மெட் வந்து இங்கே வந்து உட்காந்துரும். ஸோ அப்படியே வந்து ஒரே இதுலேயும் பண்ணலாம். ஸோ இன்னும் சில பேர் வந்து இப்போ வந்து பர்சன்டேஜ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த பர்சன்டேஜும் ஒரு செல்லை ஃபஸ்ட்டு பண்ணி காட்டுறேன். இன்னும் அட்வான்ஸ்டாக எப்படின்னு பண்ணுறது காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த பர்சன்டேஜ் வந்துருச்சா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் போயிட்டு ஃபார்மெட் பெயிண்டரை கிளிக் பண்ணோம். இங்கே பாருங்கள், மறுபடியும் போய்ட்டு ஃபார்மெட் பெயிண்டர் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு மறுபடியும் வந்து ஃபார்மெட் பண்ணுறேன். இது கொஞ்சம் கஷ்டமான வேலை. ஸோ வந்து நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, கண்ட்ரோல் இஜெட் கொடுத்துக்கிறேன். இஜெட் கொடுத்துட்டு இங்கே போகிறேன். இங்கே போயிட்டு ஒரு கிளிக் பண்ணுறதுக்கு பதிலாக 2 கிளிக் பண்ணிக்கோங்க. 2 கிளிக் பண்ணிட்டு இங்கே பாருங்க, இங்கே கிளிக் பண்ணிட்டு மறுபடியும் இந்த ப்ரெஷ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ப்ரெஷ் இருக்கும் ஃபார்மெட் பெயிண்டரில். இந்த ப்ரெஷ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ப்ரெஷ்ஷு அப்படியே இருக்கும். எங்கேனாலும் போய் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் 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 கிளிக். ஸோ வந்து எங்கே போய் நீங்கள் கிளிக் பண்ணாலும் அது பர்சன்டேஜாக மாற்றிக்கும். இங்கே போய் கிளிக் பண்ணால் கூட அது பர்சன்டேஜாக மாற்றிக்கும். இங்கே போய் கிளிக் பண்ணால் கூட அது பர்சன்டேஜாக மாற்றிக்கும். எஸ்கேப் கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இப்போ வந்து அது ஒர்க் ஆகாது. ஸோ எஸ்கேப் கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக் இதாயிரும். ஸோ இதை வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி வந்து ஃபார்மெட் பெயிண்டர் வந்து இது மாதிரி யூஸ் பண்ணலாம். அடுத்தது வந்து உதாரணத்துக்கு வந்து இதுன்னு இல்லை, தனியாக ஒரு கலர் கோட் இருந்துச்சுன்னா கூட அதை கூட இது பண்ணலாம். உதாரணத்துக்கு வந்து இந்த செல்லுக்கு வந்து இந்த கலர் இருக்குது அப்படின்னா இதை கிளிக் பண்ணிட்டு டபுள் கிளிக் பண்ணிட்டு எந்த செல்லில் போய் நீங்கள் கிளிக் பண்ணாலும் சரி, அந்த செல்லோட கலர் வந்து ஃபார்மெட் வந்து ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும். ஸோ இப்படி தான் வந்து ஃபார்மெட் பெயிண்டர் யூஸ் பண்ணலாம். எது மாதிரியான ஃபார்மெட் வேணாலும் இருக்கலாம். இந்த ஃபார்மெட் தான் கிடையாது, எந்த மாதிரியான ஃபார்மெட் வேணாலும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணலாம். ஏன் காரணம் அப்படின்னா, நீங்கள் யூஸ்வலாக வந்து இந்த கலர் இருக்குன்னு வைங்க, இந்த கலரை போய் இங்கே தொலைவி கண்டுபிடிச்சி, இப்போ இதுனா கூட ப்ளூ தெரியுது, இந்த இதுனா வந்து ரொம்ப இதில் போயிட்டு எந்த இதுன்னு தொலைவி கண்டுபிடிச்சி இது பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். அதுக்கு பதிலாக இதுங்க ஃபார்மெட் பெயிண்டர் யூஸ் பண்ணி டக்குன்னு இது பண்ணிடலாம். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. மீண்டும் நன்றி.